ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். எனக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அங்கே வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சூப்பராக நல்லா பார்த்தாங்க. நம்ம ஜூலி அக்கா சொன்ன மாதிரிலாம் கிடையாது. என்னை ஸ்ட்ரெச்சரில் உட்கார வச்சு தள்ளிட்டு போனாங்க. ஸ்கேனிங் எடுத்தாங்க. திரும்ப கொண்டு வந்து பெட்டில் போட்டாங்க. அப்போ வந்து ரூபா என்கிட்ட வாங்கலை. ஸ்கேனுக்கு காசு, அதுக்கு காசெல்லாம் என்கிட்ட, அந்த தள்ளிட்டு போகிறதுக்கு காசு அதெல்லாம் ரூபா வாங்கலை. இதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சா என்னன்னு தெரியாது. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ ஒரு மாதமாக வீடியோ போடலை. நான் இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமாக நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு கிட்னிக்கு பிரச்சனை எனக்கு. அடுத்து இது திரும்ப வந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ வந்து தேவையில்லைன்ட்டாங்க, கிளியர் பண்ணி அனுப்பிட்டாங்க. சரி, ஒரு மாதம் ஆச்சே, நம்ம அண்ணனை பற்றி ஏதாவது தகவல் யாருக்கா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். இப்போ இந்த தம்பி ஓட்டு கேட்குறாப்புல. பேலம்போது வேணால் காலையில் பேலம்போது போய் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஓட்டு என்ன இதாக அது? இப்போ கொடுத்தோன்னே நாளைக்கு திரும்ப என் கையில் கொடு, காசு மாதிரியாது. நீ இப்போ கொடுத்த நாளைக்கு திரும்ப என் காசை கொடுன்னு கேட்குறதுக்கு ஓட்டுப்பா இது. என் உரிமை, என்னோடய எதுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் தின்னுட்டு பேண்டுட்டு காலையில் போடுற மாதிரியா அது? வேணா காலையில் போடுவாங்க. கமிஷனு என்ன சொன்னேன், ஓட்டு கமிஷனராக என்ன சொன்னீங்க, அங்கே போய் அவங்க போடும் போது போய் எடுத்துக்கோ. உரிமை, உன்னோடைய உரிமை. எல்லாருக்கும் தான்ப்பா உரிமை இருக்குது, யாருக்கு உரிமை இல்லை? நாங்கடா ஆரம்பிக்கிறீங்க நீங்கள்?